வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா சிந்தசிஸ் அண்ட் மெக்கானிசம் பார்த்தோம். ஓகே, என்னென்ன சிந்தசிஸ்னால் வந்து ஃபிஷர் அண்ட் டோஸ் சிந்தசிஸ் பார்த்தோம், அப்புறம் பிஸ்லர் நாபியஸ்கி சிந்தசிஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தோம், ஸ்கிராப் சிந்தசிஸ் பார்த்தோம். ஓகே, இந்த 3 சிந்தசிஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஆஸ் யூஷுவல் அண்ட் 10 மார்க்லாம் கூட இதை கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம். ஓகே, ஸோ இதில் வந்து அந்த மெக்கானிசமோட கண்டினியூஷன் ஒரு சில கண்டினியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதோட கண்டினியூஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இண்டோலோட ப்ரிப்ரேஷன். அதாவது இண்டோலோட ஸ்ட்ரக்சர் என்னது, ஒரு 6 மெம்பர் ரிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 5 மெம்பர் ரிங் இருக்கும். ஓகே, இதுதான் என்னது இண்டோலோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த இண்டோலோட ப்ரிப்ரேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஆர்த்தோ நைட்ரோடொலுவின் அதோட என்ன டெரிவேட்டிவ் டைஎத்தில் ஆக்சிலேட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, இது ஆர்த்தோ நைட்ரோடொலுவின். ஏன் இது ஆர்த்தோ நைட்ரோடொலுவின் சொன்னாங்கன்னா, இப்போ இது NO2 இல்லைனா இது வந்து டொலுவின் காம்பவுண்ட். ஓகே, இது ஒரு டொலுவின் காம்பவுண்ட். NO2 இல்லைனா இது ஒரு டொலுவின். ஓகே, ஸோ இங்கே நைட்ரோ வந்து ஆர்த்தோ பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது, ஆர்த்தோ நைட்ரோடொலுவின். ஓகே, ஸோ இது எதோட ரியாக்ட் ஆகுது, டைஎத்தில் ஆக்சலேட். ஓகே, ஸோ டைஎத்தில் ஆக்சலேட்டுன்றது இங்கே எத்தனை எதில் குரூப் இருக்குது, C2H5 2 இருக்குது. ஓகே, இங்கே ஆக்சலேட்டுன்னு ஏன் சொல்லும், 2 C டபுள் பாண்ட் O குரூப் இருக்குது. ஓகே, ஆக்சலேட் ஏன் சொன்னோன்னா இங்கே வந்து டபுள் பாண்ட் O மைனஸ்ன்னு இருக்குது. சரிங்களா, அதனால் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைஎத்தில் ஆக்சலேட் இதோட ரியாக்ட் ஆகுது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ்ன்றது சோடியம் ஈத்தாக்சைடு. ஓகே, ஸ்ட்ராங் பேஸோட C2H5ONA. ஓகே, ஸோ இதோட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு இண்டோல் மெக்கானிசம் ஃபார்ம் ஆகுது, இண்டோல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த CH3 குரூப் இருக்குல்ல, இந்த CH3லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு ஹெச்சை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹெச்சை மட்டும் ரிமூவ் பண்ணோம்னா இந்த டோட்டலாகவே என்ன வெளியில் போகும்னா -C2H5OH. ஓகே, இந்த C டபுள் பாண்ட் O குரூப் வந்து CO2 வெளியில் போயிடும், இது வந்து C2H5OH வெளியில் போயிடும். ஓகே, ஸோ அதனால் இங்கே என்னவாக இருக்கும், இங்கே CH2 இது வந்து CH2 இது டோட்டலாகவே இங்கே ரியாக்ட் ஆக போகுது. ஸோ ஓகேவா, அப்போ CH2 C டபுள் பாண்ட் O C2H5. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆகும், CO2 வெளியில் போய்டும், இன்னொன்று வந்து C2H5OH வெளியில் போயிடும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிடக்ஷன் பண்ண போகிறோம். ரிடக்ஷன்னாதே இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற O2 குரூப் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா H2 கன்வெர்ட் ஆகும். இதுக்கு பேர் ஸ்ட்ராங் ரிடக்ஷன், ஜிங்க்ஸ் ரிடக்ஷன். அப்புறம் அஸ்டிக் ஆசிடை வச்சு ரிடக்ஷன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த NO2 என்னவா கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், NH2 வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஏன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு இங்கேருந்து தான் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. 6 மெம்பர் ரிங்லேருந்து 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கிற 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டேரெக்டாக வந்து இந்த C டபுள் பாண்ட் குரூப்பில் ஃபார்ம் ஆகும். ஓகே, அகே இந்த டபுள் பாண்ட் O குரூப் இருக்குல்ல, இது என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி இங்கே கொடுக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது வந்து சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கேருந்து இது வந்து ஒரு ரிங்காக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இந்த CH2 எப்படி எழுதலாமா, CH பாண்ட் H. ஓகே, இந்த Cன்றது காமன். ஓகே, இந்த டபுள் பாண்ட் O வந்து O ஆகிடுச்சு, இங்கேருந்து ரிமூவ் பண்ணோம் இல்லையா, இது என்னாச்சு, OH சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது இந்த ப்ரெசென்ட் ஆகிருக்கிற NH2லேருந்து ஒரு H குரூப் வந்து இதோட அட்டாக் ஆச்சு. ஓகே, அதுதான் OH. இது என்னாச்சு, COO C2H5 அதே தான். ஓகே, இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி இங்கே என்னாச்சு OH மாறிடுச்சு. இந்த CH2 நம்ம என்ன பண்ணோம், CH ஒரு H மாற்றணும். ஓகே, எதுக்காகனா இன்டர் கன்வர்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இது என்னது சைக்ளிக் ரிங்காக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற H2O குரூப்பை மட்டும் ரிலீவ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற H2 குரூப்பை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம், -H2O. ஓகே, அப்போது என்ன நடக்கும், H2O ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்னது, இங்கேருந்து ஒரு ஷிஃப்ட் பண்ணும்போது இது என்ன ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, இது வந்து 5 மெம்பர் ரிங்காக ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், இது வந்து டோட்டலாகவே CH ஒரு 5 மெம்பர் ரிங். ஓகே, இங்கே வரும்போது இங்கே ஒரு பாண்ட் இருக்கிற மாதிரி அதை தான் நான் இங்கே சர்க்கிளாக காட்டியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த H2 வெளியில் போயிடுச்சு, நம்மளுக்கு இருக்கிற ப்ராடக்ட் என்னது, COO C2H5. ஓகே, இதுக்கு பேர் என்னது, 2 கார்போ ஈத்தாக்சி இண்டோல். ஓகே, இதுக்கு பேர் என்னது, ஆர்த்தோ அமினோ ஃபினைல் பைருவிக் எஸ்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற COO C2H5 இருக்குல்ல, இதை வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணும்போது இது என்னவாகும்னா C2H5OH வெளியில் போயிடும், இன்னொன்று வந்து CO2 வெளியில் போயிடும். ஓகே, அப்போ நம்மளுக்கு மெயின் ப்ராடக்ட் என்னது, இண்டோல் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, அதை தான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா, இண்டோல் ஃபார்மேஷன் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இது வந்து ஆர்த்தோ நைட்ரோடொலுவின். ஆர்த்தோ பொசிஷனில் NO2 ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது, ஆர்த்தோ நைட்ரோடொலுவின். இதில் என்ன இருக்குது, டைஎத்தில் ஆக்சைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
டை எத்தில் 2 எத்தில் குரூப் இருக்குது, 2 C டபுள் பாண்ட் O ஆக்சிலேட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எதோட ரியாக்ட் ஆகுது? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ட் ஆகுது. ஓகே, ஸ்ட்ராங் பேஸ்ன்றது என்னது? C2H5ONA. ஓகே, ஸோ இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற CH3 குரூப்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு H2 மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, அகெயின் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து என்ன ஆகும்? இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஃபுல் குரூப் என்ன ஆகுது? C2H5OH. இந்த H வந்து இதோட அட்டாக் ஆகும்போது -C2H5OH வெளியில் போயிடும். ஓகே, அப்போ இது என்ன ஆகும்? டேரெக்டாக இங்கே இன்டர் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும். இது என்ன வெளியில் போகும்னா CO2 வெளியில் போயிடும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரிங் அப்படி தான் இருக்குது. இது என்ன ஆச்சு? CH2. ஓகே, இது என்ன ஆகும்? C டபுள் பாண்ட் O C2H5 டேரெக்டாக இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இது என்னவாகும்? இது அப்படியே தான் இருக்கும். இது டோட்டலாகவே வெளியில் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? NO2 ரிடக்ஷன் பண்ண போகிறேன். NO2 ரிடக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா NH2 மாறிடும். மற்றது எல்லாமே சேம் தான். சரிங்களா? NO2 ரிடக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? NH2 மாறிடும். ஓகே, அகெயின் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு நான் இந்த டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷனாக மாற்ற போகிறேன். இங்கே ப்ரெசென்ட் இருக்கிற H2லேருந்து ஒரு H மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக மாற்றணும். அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு H ரிமூவ் பண்ணணும். இது ஒரு சைக்ளைசேஷன் ஸ்ட்ரக்சராக மாறணும். ஓகே, இதுதான் இங்கே பாருங்கள், இங்கே ப்ரெசென்ட் இருக்கிற CH2 நான் என்ன பண்ண போகிறேன்? CH பாண்ட் H எழுதியிருக்கேன். அகெயின் இந்த C. ஓகே, இந்த C இதோட என்னாச்சு? இந்த இங்கே இந்த H வந்து இதோட அட்டாக் ஆச்சு, OH மாறிடுச்சு. ஓகே, இந்த COO CTH5 அதே தான் இங்கே என்னாச்சு? ஒரு NH மாறிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னது? ஆர்த்தோமினோ ஃபீனைல் பைருவிக் எஸ்டர். ஓகே, ஸோ அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேருந்து ஒரு H2O மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, H2O மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இது என்ன ஆகும்? பாண்ட் ஷிஃப்டிங் நடக்கும்போது வந்து இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5 மெம்பர் ரிங்காக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஷிஃப்ட் ஆகும்போது இது ஒரு 5 மெம்பர் ரிங்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து COO C2H5 மாறிடுச்சு. இது வந்து 2 கார்போஈத்தாக்சி இண்டோலாக மாறிடுச்சு. அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணும்போது இது என்னவாகும்னா C2H5OH வெளியில் போயிடும், இது CO2 வெளியில் போயிடும். நம்மளுக்கு கிடைக்கிற மெயின் ப்ராடக்ட் வந்து இண்டோல். ஓகே, இது மட்டும் கிடச்சிச்சு. ஸோ இதுக்கு பேர் என்னது? ரெசார்ட் இண்டோல் சிந்தசிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் இண்டோல். ஓகே, ப்ரிப்ரேஷன் ஆஃப் இண்டோலில் இதுக்கு பேர் என்னதுன்னா மேட்லங் சிந்தசிஸ். ஓகே, இதுக்கு பேர் என்னது? மேட்லங் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் மெயினாக என்ன சைக்ளைசேஷன் ப்ராடக்ட் ஆகுதுன்னா சைக்ளைசேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னா ஆர்த்தோ அசைல் அமிடோடொலுவின். ஓகே, ஆர்த்தோ அசைல் அமிலோடொலுவின் பை த ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, இங்கே வந்து பேஸாக ரியாக்ட் பண்ணுற போகிறது N-பியூட்டைல் லித்தியம். ஓகே, N-பியூட்டைல் லித்தியம் தான் வந்து இங்கே ஸ்ட்ராங் பேஸாக ஆக்ட் பண்ண போகுது. ஓகே, இதுக்கு பேர் என்னது? N-ஃபினைல் அமைட் குரூப். இது வந்து அமைட் குரூப்பு. இங்கே ஒரு ஃபினைல் குரூப்ஸ் இருக்குது. ஓகே, N பொசிஷன் ஒரு ஆல்கைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து டெர்ஷரி பியூட்டைல் லித்தியம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் 200 to 400 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு இண்டோல் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது சும்மா ஜென்ரல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து N-ஃபினைல் அமைடோட NH டபுள் பாண்ட் O இது ஒரு அமைட் குரூப் இருக்குது. இங்கே ஒரு N-ஃபினைல் அமைட் குரூப் இருக்குது. ஓகே, இந்த அமைடோட நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா N-பியூட்டைல் லித்தியம் அதாவது ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இண்டோல் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த மெக்கானிசம் ரியாக்ஷனாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருக்கிற N-ஃபினைல் அமைட் குரூப்பை அப்படியே எடுத்து எழுத போகிறோம். ஓகே, N-ஃபினைல் அமைட் குரூப்பை அப்படியே எழுத போகிறோம். இதோட வந்து பேஸ் ரியாக்ட் பண்ண போகிறோம். பேஸை இதுலேருந்து என்னென்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு -H+ ரிமூவ் பண்ண போகிறோம். எங்கேருந்து? இங்கேருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற H+ ரிமூவ் பண்ணணும்னா இது வெளியில் போயிடுச்சுன்னா இது என்ன ஆகும்? மைனஸ் சிம்பிள் வந்துடுவோம். ஓகே, வெளில போனதுனால மைனஸ். ஓகே, மற்றது எல்லாமே ஆஸ் யூஷுவல் சேம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற H மட்டுமே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை தூக்கி அப்படியே இங்கே செகண்ட் ஸ்டெப் எழுத போகிறோம். ஓகே, செகண்ட் ஸ்டெப்பில் அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு -H+ ரிமூவ் பண்ண போகிறோம். அது இங்கேருந்து. ஓகே, செகண்ட் ஸ்டெப்பில் இதை தூக்கி அப்படியே இங்கே எழுதிட்டு இன்னொரு -H+ ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிச்சுன்னா இந்த CH3 என்ன ஆகும்? CH2O- மாறிடும். மற்றது எல்லாமே சேம் தான். சரிங்களா? இதுலேருந்து -H+ மற்றது எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கு இல்லையா அந்த ரியாக்ஷன்ஸை அப்படியே தூக்கி இங்கே தேர்ட் ஸ்டெப்பில் எழுத போகிறோம். ஓகே, எழுதினதுக்கப்புறம் இது என்ன ஆகும்? சைக்ளைசேஷன் ஃபார்ம் ஆகும். ஓகே, இது ஒரு சைக்ளிக் ரிங் 5 மெம்பர் ரிங்காக ஃபார்ம் ஆகும். ஓகே, அகெயின் இது டபுள் பாண்ட் ஓன்றது சிங்கிள் பாண்டாக ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இங்கே பாருங்கள் சைக்ளிக் ரிங்கு ஃபார்ம் ஆகிடுச்சா? இந்த C வந்து தான் இது. ஓகே, இந்த C தான் இது. இதில் என்னென்ன இருக்குது? ஒரு R ஒரு O. ஓகே, இங்கேருந்து இது கொடுத்த இங்கே H2 இந்த C வந்து இது தான். ஓகே, இதில் 2 H2 இருக்குது. அது எப்படி எழுதலாமா? H. ஓகே, இது வந்து 6 மெம்பர் ரிங்கு. இங்கே ஒரு 5 மெம்பர் ரிங்காக ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே RO- சிங்கிள் பாண்ட் O டபுள் பாண்ட் போது சிங்கிள் பாண்ட் ஆகிடுச்சு. இந்த CH2 தான் இங்கே Hன்னு எழுதியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு
இந்த 4th ஸ்டெப்பில் இதை தூக்கி இங்கே இப்படியே எழுத போகிறோம். ஓகே, இப்படியே எழுத போகிறோம். எழுதுனதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா 2 H+ ஆட் பண்ண போகிறோம். ஒரு H+. ஓகே, H+ ஆட் பண்ணும்போது நான் 2 H+ ஆட் பண்ணோன்னா இங்கே மைனஸ் சார்ஜ், இங்கே ப்ளஸ் சார்ஜா, இங்கே வந்துருமா NHஆ. ஓகே, இங்கே பாருங்கள் NH. அகைன் இங்கே ஒரு H இருக்கா, இதை ஆட் பண்ண OHஆ மாறிடுமா, அதுதான் இது. ஓகே, ஸோ H மட்டும் ஆட் பண்ணோன்னா இங்கே ஒரு NH கிடைக்கும், இங்கே ஒரு OH கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இன்னொரு H+ ஆட் பண்ண போகிறோம். அப்போ இன்னொரு H+ ஆட் பண்ணால் இங்கே என்ன ஆகும்னா OH2. ஓகே, இங்கே பாருங்கள் OH2ஆக மாறிடுச்சு. இந்த டேரெக்டாக H+ மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இதை தூக்கி இங்கே எழுதிட்டு இங்கே H+ மட்டும் ஆட் பண்ணால் இது வந்து OH2ஆக கிடைக்கும். ஓகே, அப்போ இதனால என்ன கிடைக்கும், இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா, அந்த பாசிட்டிவ் சார்ஜை தூக்கி அப்படியே எழுதுங்க. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ப்ரெசென்ட்டாக இருக்கிற எண்லேருந்து இங்கே நம்ம எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எங்களுக்கு பாண்ட் ஃபார்மேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது என்ன ஆகும்னா H2Oவாக வெளியில் போடும். இங்கே பாருங்கள், இந்த H2O வெளியில் போயிடுச்சு. ஓகே, இங்கே இந்த கொடுத்ததுனால நம்மளுக்கு என்ன ஆச்சு, இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துச்சு. ஓகே, மற்றது எல்லாமே சேம் தான். இங்கே பாருங்கள் 5 மெம்பரிங்காக ஃபார்ம் ஆகிடுச்சு, மற்றது எல்லாமே சேமு. இதுலேருந்து H2O மட்டும் வெளியில் போயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், அதனால் இது கொடுத்ததுனால இது என்னாச்சு, இது ப்ளஸ் சார்ஜ் இங்கே எலக்ட்ரான் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால என்னாச்சு, இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற H+ இருக்குல்ல, இந்த ப்ளஸ்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கேருந்து இங்கே கொடுத்தா என்னாகும், இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் கிடைக்கும், இண்டோல் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இங்கேருந்து இங்கே கொடுத்ததுனால என்னாகும், இங்கே ஒரு இண்டோல் ஃபார்மேஷன் நடந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். சரிங்களா, இவ்வளோ தான் இங்கே ஃபார்மேஷன். நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து N-ஃபீனைல் அமைன். ஓகே, N-ஃபீனைல் அமைடோட ஒரு பேஸ் ரியாக்ட் பண்ணுறேன். இங்கே ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நான் வந்து H+ மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். -H+ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன்னா N- ஆகிடும். ஓகே, அந்த ஸ்டெப்பை நான் கொண்டு வந்து அப்படியே இங்கே எழுதுகிறேன். அகெயின் இன்னொரு -H+ ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, அப்போது இந்த CH3லேருந்து ஒரு H2 போயிடுச்சுன்னா இங்கே வந்து CH2ஆக மாறிடும். ஓகே, இந்த CH2லேருந்து ஒரே ஒரு H ரிமூவ் பண்ணுறேன், இங்கே CH2- மாறிடும். ஓகே, அதே தேர்ட் ஸ்டெப்பில் கொண்டு வந்து இங்கே எழுதுகிறேன். இது என்ன ஆகும்னா சைக்ளைசேஷன் ரிங் ஃபார்ம் ஆக போகுது. இந்த டபுள் பாண்ட் ஓடுறது சிங்கிள் பாண்ட் ஆக போகுது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த 6 மெம்பர் ரிங் பக்கத்தில் ஒரு 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும். இந்த CH2 தான் நான் எப்படி எழுதிக்கிறேன்னா H பாண்ட் H, இங்கே வந்து C பாண்ட் OR. ஓகே, அதுதான் இங்கே 4th ஸ்டெப்பில் இந்த ரியாக்ஷனை கொண்டு போய் அப்படியே இங்கே எழுத போகிறேன். ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறேன், 2 H+ ஆட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து NH ஆகும், இன்னொன்று வந்து OH ஆகும். இங்கே பாருங்கள் NH OH, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதே ஸ்டெப்பை கொண்டு வந்து இங்கே எழுத போகிறேன். இங்கே ஒரே ஒரு H+ ஆட் பண்ண போகிறேன். இங்கே ஒரே ஒரு H+ ஆட் பண்ணால் இது என்னவாக இருக்கும்னா OH2. ஓகே, இங்கே OH2. ஏன் இங்கே OH2 ஆக இருக்குன்னா இங்கே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன், இந்த H2O மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன். H2O மட்டும் ரிமூவ் பண்ணால் H2O ரிமூவ் பண்ண போகிறேன். அப்புறம் இதுக்கு மேலே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லேருந்து கொடுத்தோம்னா இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அதுதான் இந்த OH2 ஃபுல்லாக போயிடுச்சு, நம்மளுக்கு R மட்டும் கிடைக்கும், ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இது இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சுன்னா இது என்ன ஆகும்னா ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் கிடைக்கும். இங்கேருந்து கிடைக்கும்போது இந்த H2 எல்லாமே வெளியில் போய்ட்டு நம்மளுக்கு இண்டோலாக ஃபார்ம் ஆகும். ஓகே, இதுதான் வந்து என்னது ப்ரிப்ரேஷன் ஆஃப் இண்டோல். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இண்டோலோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அப்புறம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இது வந்து இண்டோலோட ப்ராப்பர்ட்டி. இண்டோலோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லும்போது இது எப்படி இருக்குன்னா இது வந்து கிறிஸ்டலைஸ் அண்ட் கலர்லெஸ் லீஃப்லெட். இது வந்து கலர்லெஸ் லிக்விடும். அப்புறம் அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 52 டிகிரி செல்சியஸ். ஓகே, இது வந்து கலர்லெஸ் லீஃப்லெட்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 52 டிகிரி செல்சியஸ். ஓகே, லைக் பிரோவில் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி என்ன கலரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ரெட் கலரில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இதுக்கு வந்து ரெட் கலரில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு பேர் வந்து டாட்டோமெரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டாட்டோமெரிக் சப்ஸ்டன்ஸ் லைக் இண்டோலின். ஓகே, இதோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரெட் கலர் ஃபார்ம் ஆகும், செர்ரி ரெட் கலர். ஓகே, இதோட ரியாக்ட் ஆச்சுன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl. ஓகே, HClோட ரியாக்ட் ஆச்சுன்னா இது வந்து ஏன்னா HCl வந்து இண்டோல் வந்து வீக் பேஸ் டஸ் நாட், அது வீக் பேஸ்ன்றதுனால இது வந்து சால்ட் வந்து ஃபார்ம் ஆகாது ஆசிட்ஸோட. ஓகே, அதனால தான் வந்து இது வந்து வீக் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகே, இண்டோலோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இங்கே பாருங்கள், இது வந்து இண்டோல். இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பென்சோபிரோல். இதுதான் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகே,
நம்ம ஆல்ரெடி இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இண்டோலோட என்ன ரியாக்ட் போகுது, சல்ஃபனேஷன் SO3. ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் 120 டிகிரி செல்சியஸ் இந்த பிரிடியம். ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த இண்டோ ஸ்ட்ரக்சரை டேரெக்டாக போட்டுட்டு இந்த SO3 இருக்குல்ல, HSO3 கன்வெர்ட் ஆகும். இது எந்த பொசிஷனில் இருக்குது இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது, இண்டோல் 3 சல்ஃபோனிக் ஆசிட். இந்த HSO3 தேர்ட் பொசிஷனில் இருக்கிறதுனால இண்டோல் 3 சல்ஃபோனிக் ஆசிட். ஜஸ்ட் அடிஷன் ரியாக்ஷன் தான். ஓகே, அகெயின் வந்து ரீமெட்டிமெண்ட் ரியாக்ஷன். ரியாக்ஷனில் வந்து என்ன ஆகுனா குளோரோஃபார்ம் ப்ளஸ் KOH. ஓகே, ஸோ இண்டோல் ரியாக்ஷனோட ரீமெட்டிமெண்ட் ரியாக்ஷன் அது குளோரோஃபார்மோட ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, இது வந்து ஒன்று வந்து KCl வெளியில் போகும், இங்கே எழுதுகிறேன், ப்ளஸ் KCl ஒன்று வெளியில் போகும். ஓகே, இன்னொன்று வந்து என்ன ஆகும்னா CHO ஒன்று வெளியில் போகும். ஓகே, அந்த CHOன்றது இதுதான். ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, 3-ஃபார்மைல் இண்டோல். ஓகே, இது பேருக்கு என்னது, தேர்ட் பொசிஷனில் இருக்கிறதுனால 3-ஃபார்மைல் இண்டோல், ரீமெட்டிமெண்ட் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு அயோடினேஷனில் தேர்ட் பொசிஷன் அட்டாக் ஆகிறதுனால இதுக்கு பேர் என்னது, 3-அயோடோ இண்டோல். ஓகே, அகெயின் ரிடக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டின் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, டின் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா 2,3-டைஹைட்ரோ இண்டோல். அதாவது இது ஃபர்ஸ்ட்டுனா இது செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், இதுலேருந்து 2 ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, இது வந்து ரிடக்ஷன்றதுனால நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், வெறும் H+ தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அதுதான் இது. அதை 2 டைன்றதுனால 2 ஃபார்மாக இருக்குது, டைஹைட்ரோ இண்டோல். இது ஒன்று. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னது, இண்டோலின். ஓகே, அகெயின் இன்னொரு ரிடக்ஷனில் நம்மள வந்து ரானே நிக்கல். இதுக்கு பேர் என்னது, ரானே நிக்கல். இண்டோல ரியாக்ட் பண்ணும்போது ரானே நிக்கல். இதுக்கு பேர் வந்து ஆக்டாஹைட்ரோ இண்டோல். ஆக்டான்றது 8. ஓகே, 8 இண்டோல் ஃபார்ம் ஆக போகுது. இது ஃபஸ்ட்டு பொசிஷனை விட்டுருங்க. இது 2, 3, 4, 5, 6, 7, இங்கே 2, 8. ஓகே, இங்கே அகெயின் சொல்கிறேன், இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது வந்து 7, இங்கே ஒன்று 8 இருக்குது, 2 இருக்குது. ஓகே, 2 அரேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு பேர் என்னது, ஆக்டாஹைட்ரோ இண்டோல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடைசேஷன். இதில் வந்து எந்த ஆக்சிடைசேஷன் நடக்காது. நெக்ஸ்ட் வந்து மெர்க்குரேஷன் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், மெர்க்குரி ஆட் பண்ணுறோம். CH3CO twice, அதாவது அசிட்டிக் ஆசிடோட ஒரு மெர்க்குரி ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்னவா கன்வெர்ட் ஆகும், 2,3-டைஅசிட்டாக்சி மெர்க்குரி இண்டோல். இது வந்து அசிட்டைல் குரூப்பு, C+CH3ன்னு சொல்லுவோம் இல்லையா, அசிட்டைல் குரூப்பு ஒரு மெர்க்குரி இருக்குது. ஓகே, இது வந்து 2 பொசிஷன்லையும் தேர்ட் பொசிஷன்லையும் இருக்குது. அதனால் இதுக்கு பேர் என்னது, 2,3-டைஅசிட்டாக்சி மெர்க்குரி இண்டோல். ஓகே, இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கிற எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஓகே, கியூனோலினில் இருக்கிற எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து 5th பொசிஷன் அட்டாக் ஆச்சுன்னா, இதுதான் 5th பொசிஷன். ஓகே, 5th பொசிஷன் அட்டாக் ஆச்சுன்னா எப்படின்னா 1, 2, 3, 4, 5. ஓகே, இது வந்து 1, இது 2, 3, 4, இது 5, இது 6, இது 7. ஓகே, இது வந்து 8, இது வந்து 9, இது வந்து 10. ஓகே, இதுதான் அதோட ஜென்ரல் நம்பர். ஓகே, ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கியூனோலின். ஓகே, ஸோ இது ஈப்ரெசன்றது எலக்ட்ரோஃபைல் ஆல்ரெடி தெரியும். ஓகே, இது வந்து 5th பொசிஷன் அட்டாக் ஆக போகுது எலக்ட்ரோஃபைல். ஓகே, இங்கே பாருங்கள், இது 5th பொசிஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ண போகிறோம் இங்கே 5th பொசிஷனில். அப்போ 5th பொசிஷன் அட்டாக் ஆகுனா இங்கே என்ன ஆகும், பாண்ட் பிரேக் ஆகிடும். ஓகே, பாண்ட் பிரேக் ஆகிட்டு எங்கே ஆகணும், இங்கே H பாண்ட் E, ஒரு ஹைட்ரஜன் E. ஓகே, ஸோ இங்கே பாண்ட் பிரேக் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. ஓகே, பாண்ட் பிரேக் ஆனதுனால. ஓகே, அகெயின் நம்ம இது ஃபஸ்ட்டு. செகண்ட் நம்ம பண்ணும்போது என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து இந்த பாண்டை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே ஷிஃப்ட் பண்ணுச்சுன்னா இங்கே என்னாகும், இங்கே ஒரு பாண்ட் வரும். இங்கே ஷிஃப்ட் பண்ணதுனால இது என்னாகும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். சரிங்களா, ஸோ இங்கேருந்து ஒரு பாண்டை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் பண்ணதுனால இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் வந்துச்சு. ஓகே, பாண்ட் பிரேக் ஆகி நியூ பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. கொடுத்ததுனால என்னாச்சு, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. இது ரெண்டுமே மோஸ்ட் ஸ்டேபிள். ஏன் இது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு அரோமேட்டிக் நேச்சர், சைக்ளிக் ரிங் ஃபார்ம் ஆயிருக்கு ரெண்டுத்துலேயும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து அரோமேட்டிக் நேச்சர். ஓகே, அதனால் இது வந்து என்னது, மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு.
தேர்ட் ஸ்டெப் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த பாண்டை நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இங்கே ஷிஃப்ட் பண்ணால் என்ன ஆகும், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இந்த பாண்ட் வந்து இங்கே வந்துடும். பாருங்களேன், இங்கேருந்து இங்கே வந்துச்சா, இது ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துச்சு, அப்போ இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடச்சிச்சு. ஓகே, இது வந்து தேர்ட் ஸ்டெப்பில். இப்போ ஃபோர்த் ஸ்டெப்பை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பாண்ட் இருக்குல்ல, இதை ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும், இது கொடுத்ததுனால இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. ஓகே, இங்கே ஷிஃப்ட் பண்ணுச்சுன்னா இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து நான் இங்கே பண்ண போகிறேன். சரிங்களா, பண்ணும்போது இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடிச்சு கொடுத்ததுனால இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. இது வந்து ஃபோர்த்து ஸ்டெப்பு. இது என்னது, லெஸ் ஸ்டேபிள். ஏன்னா இங்கே வந்து இங்கத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த அரோமேட்டிக் இங்கே ஃபுல் சைக்ளிக் ரிங் ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால் வந்து இது வந்து லெஸ் ஸ்டேபிள். ஓகே, அரோமேட்டிக் கேரக்டர் வந்து டிஸ்ட்ராய் ஆகிருக்கு. ஓகே, இது ஃபோர்த்து ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கண்டினியூஷன், இதோட கண்டினியூஷன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குல்ல, இங்கேருந்து இந்த பாண்டை நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே ஷிஃப்டிங் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போது இங்கேருந்து நான் இங்கே கொடுக்கும்போது இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துச்சு. சாரி, இங்கேருந்து நான் இங்கே கொடுத்தேன்னா எனக்கு இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துச்சு. கொடுத்ததுனால என்ன ஆச்சு, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் இங்கே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இது ஆப்போசிட் சைடு வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஓகே, இங்கே பாருங்கள், ஆப்போசிட் சைடு சேஞ்ச் ஆகும். இங்கே கொடுத்ததுனால இங்கே வந்து ஆப்போசிட் சைடு 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஷிஃப்ட் நடக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 6th ஸ்டெப்லேருந்து நான் 7th ஸ்டெப் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா இப்போ இங்கேருந்து எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த பென்சன் ரிங்லேருந்து எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்குமா, இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குமா, அதுதான் 6th ஸ்டெப்பில் நடந்திருக்கு. சாரி, 7th ஸ்டெப்பில். ஓகே, இங்கேருந்து கொடுக்கும்போது 6th ஸ்டெப்லேருந்து 7th ஸ்டெப் கன்வெர்ட் பண்ண போது இங்கேருந்து ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. அப்போ இங்கே ஒரு பாண்ட் வந்துடுச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நான் 7th ஸ்டெப்லேருந்து 5th ரிங்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, -H+ ரிமூவ் பண்ண போகிறேன். இங்கேருந்து இங்கே கொடுத்துட்டோன்னா இங்கே என்ன ஆகும், இந்த H வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போது இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, இங்கே ஆல்ரெடி இது கொடுத்ததுனால இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணல, அதனால் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. இங்கேருந்து கொடுக்கும்போது இங்கே ஒரு நியூ பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துச்சு. அப்போ H வந்து வெளியில் போடும். ஒரே ஒரு 5th சப்ஸ்டியூஷனில் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோஃபில் மட்டும் அட்டாக் ஆகும். ஓகே, இதுக்கு பேர் வந்து 5th எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகே, நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இதை வந்து 5th பொசிஷனில் கியூமிலின் அட்டாக் போகுது, எலக்ட்ரோஃபில் வந்து அட்டாக் பண்ண போகுது. சரிங்களா, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற பாண்டை நான் பிரேக் பண்ண போகிறேன். பாண்டை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு என்னது, ஹைட்ரஜன் வந்துடுச்சு. இங்கேருந்து எலக்ட்ரான் ஷிஃப்ட் பண்ணதுனால இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இது கிடச்சி. செகண்ட் ஸ்டெப்பை நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இந்த பாண்டை நான் இங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறேன். சரியா, ஷிஃப்ட் பண்ணனா ஆகும், இதே மாதிரி ஒரு பாண்ட் இந்த சைட் ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள். சரிங்களா, அதுதான் இங்கே நடந்துச்சு. இது செகண்ட் ஸ்டெப்பில். செகண்ட் ஸ்டெப்லேருந்து நான் தேர்ட் ஸ்டெப்பு கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா இப்போது இங்கேருந்து இங்கே கொடுத்துச்சா, இங்கேருந்து கொடுத்ததுனால இங்கே ஒரு நியூ பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. கொடுத்ததுனால இது என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுச்சு. ஓகே, ஏன் பாசிட்டிவ் சார்ஜ் போட்டேன்னா இது எலக்ட்ரோஃபைல், பாசிட்டிவ் சார்ஜ்ன்றது தான் போடணும். நியூக்ளியோஃபைல்னா நெகட்டிவ் சார்ஜ் போடணும். ஓகே, ஸோ இங்கேருந்து நான் இங்கே ஒரு பாண்டை ஷிஃப்ட் பண்ணும்போது என்னாகும், இங்கே ஒரு நியூ பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். கொடுத்ததுனால இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுச்சு. சரிங்களா, அகெயின் நான் தேர்ட்லேருந்து 4th ஸ்டெப் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ தேர்ட்லேருந்து 4th ஸ்டெப் கன்வெர்ட் பண்ணும்போது இங்கேருந்து இந்த பாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் கிடைக்கும். சரிங்களா, அகெயின் கொடுத்ததுனால என்னாச்சு, இது பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுச்சு. கொடுத்ததுனால இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிடச்சிச்சு. இது வந்து 4th ஸ்டெப். ஓகே, 5th ஸ்டெப்பில் அதே தான் அந்த ரியாக்ஷன் இங்கே போட்டிருக்கேன். இந்த 5th ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து இந்த பாண்டை இந்த பென்சிடிங்க்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே பாண்ட் பிரேக்கேஜ் வந்துச்சுன்னா இங்கே ஒரு பென்சிடிங் ஆகுமா, ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குமா. அப்போ கொடுத்ததுனால இங்கே என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இப்போது 6thலேருந்து 7th ஸ்டெப் கன்வெர்ட் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், இங்கேருந்து பாண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இங்கே நியூ பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது போயிடுச்சா, அப்போ என்ன ஆகும், இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கும். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுச்சு. இது வந்து 7th ஸ்டெப்பில். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து ஹைலி ஸ்டேபிள். இது வந்து டைவேலன்ட் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க, ஹைலி பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஏன்னா இங்கே வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்கும். சரியா, அதனால தான் இங்கே வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், -H+ ரிமூவ் பண்ண போகிறேன். எப்படி ரிமூவ் பண்ணலாம், இதை வெளியில் எடுத்துட்டோன்னா இந்த பாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு நியூ பாண்ட் ஃபார்மேஷன் கிடைக்கும். சரிங்களா, அதுதான் இங்கே இந்த -H+ வெளியில் போயிடும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் 5th பொசிஷனில் அட்டாக் ஆகும், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ்.